தொழுகையை பொறுத்த வரைக்கும் 5 வேளை தொழுகை ஜமாத்தாக நடத்தக்கூடிய ஒரு இபாதத். அது டெய்லி மக்கள் வந்து போயிட்டு இருப்பாங்க. அதை வந்து எப்படி தான் தொழுகணும் என்பதை ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு அதில் இருக்கிறது. நோம்பில் கூட தனித்தனியாக வைக்கிறோம். அதில் ஆளாளுக்கு ஒரு மாதிரியை புரிஞ்சுக்கிட்டு எப்படி வைக்கணும்னு தெரியல. வீட்டில் போய் எப்படி நோன்பு வைக்கிறீங்க, என்ன மாதிரி செய்கிறீங்க, அது தெரியவில்லை. தொழுகை என்பது வந்து அப்படி சொல்ல முடியாதுல்ல, எல்லாரும் ஏகமான அதை தெரிஞ்சு வச்சுருவாங்க. அப்போ அனஸ் ரலியல்லாஹு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அனஸ் தான் ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்களில் ரொம்ப கடைசியாக மூத்தா போனவர். சின்ன பிள்ளையாக இருந்தார். ரசூலுல்லாஹ் காலத்தில் 10 வயசு பிள்ளையாக இருந்தார். அப்போ 10 வருஷம் பணிவிடை செஞ்சார். 20 வயசு அவருக்கு. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் மூத்தா போய் ரொம்ப காலம் வாழ்ந்து மரணிக்கிறார். அவர் என்ன செய்கிறாருன்ட்டு அவருடைய கடைசி காலத்தில் பார்க்குறாரு, எல்லாம் மாறி போச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது எல்லாம் மாற்றிவிட்டாங்க. யார் மாற்றிட்டா? சஹாபாக்கள். அடுத்த தாபீன்கள் காலத்தில் இவர் இருக்கிறாரு. இவர் சஹாபாக்கள் காலத்தில் இருக்கிறாரு. சஹாபாக்கள்லாம் முடிந்த பிறகு தாபீன்கள் வர்றாங்களே, அந்த ஜெனரேஷனை இவர் வாழ்கிறார். அப்போ கடைசி காலத்தில் என்ன செய்கிறார்? இவர் வாழ்ந்து மரணிக்கிறார். அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், மா ஆரிஃபு செய்யன் மிம்மா கான அல அஹதின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த எந்த ஒன்றையும் நான் இப்போ பார்க்க முடியலையே. 1000 வருஷம் ஆகிரல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தா போய் 20-30 வருஷம் 50 வருஷம் 60 வருஷம் ஆகிருக்குது. அந்த காலத்தில் அவர் என்ன செய்கிறார்? மக்கள்கிட்ட சொல்கிறாரு, ஏப்பா ரசூலுல்லாஹ் காலத்தில் எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டீங்களப்பா. அப்போ தாபீன்கள் காலத்தில் மாறி போச்சு. தாபீன்கள் காலத்தில் சஹாபி, இவர் கடைசி சஹாபி. தாபீன்கள் காலத்தில் பேசுகிறார். தாபீன்கள்ட்ட சொல்கிறாரு, நான் உங்களுடைய நடவடிக்கையெல்லாம் பார்க்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த ஒன்று கூட காணாமல் எல்லாத்தையும் மாற்றி தொலைச்சிப்படியில் இஷ்டத்துக்கு செய்கிறீங்களேங்கிறார். அப்போ இஷ்டத்துக்கு செஞ்சுருக்காங்கன்னு வழங்குதில்ல. அப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க, எல்லாத்தையும் மாற்றிவிட்டோம், கீழே அசலா தொழுகை கரெக்டாக செய்கிறோம்ல அப்படிங்கிறாரு. அவர் என்ன செய்கிறாரு? அதையும் தான் மாற்றி உடனே மாற்றிட்டு இருப்பாங்கிறார். தொழுகை கரெக்டாக தானே இருக்குன்னு கேட்குறாங்க எல்லாரும். வேற வேறு விஷயத்தில் நாங்கள் மாற்றிருக்கலாம். தொழுகை அப்படி சங்கிலி தொடரா ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் செஞ்சுட்டு தானே இருக்கிறோம் அப்படின்னு கீழே அசலா தொழுகையுமா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, அலைச லையாத்தும் மா லையாத்தும் பிஹா, அதில் வீணாக்க வேண்டிய அளவுக்கு வீணாக்கிட்டீங்களப்பா. தொழுகையில் ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு சேர்த்து விட்டீங்களப்பா. ஹதீஸ் படி இங்கே தொழுவுறீங்க. அப்போ ஹதீஸ் படி தொழலை என்பது அப்போ வந்துருச்சு. எப்போ? தாபீன்கள் காலத்தில் வந்துருச்சு. அப்போ எப்படி நான் சிறந்த சமுதாயத்தை பின்பற்றுறோம்? சிறந்த சமுதாயம் பின்பற்றுவோம்னா எப்படி பின்பற்றுறது? சிறந்த சமுதாயத்தை பின்பற்றினா என்ன ஆகும்? எல்லாத்தையும் மாற்றிட்டாங்கன்னு சொல்கிறாரு. சஹாபி தானே சொல்கிறாரு, இட்டுக்கட்டியாக சொல்கிறாரு. கண்ணால் பார்க்குறாரு. நிறைய மாற்றங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த விஷயங்கள் பல வகை மாறிவிட்டது. உதாரணத்துக்கு இந்த உஸ்மான் பாங்கு மாற்றின கூட கவனிச்சிருப்பார் அவர். பாங்கு ரசூலுல்லாஹ் காலத்தில் ஒன்று இருந்துச்சு, 2 ஆக்கி விட்டாங்க. இப்படி எத்தனை விஷயத்தை பார்த்துருப்பாரு. அப்போ 3 தலாக்கு 1 தலாக்குன்னு இருந்துச்சு, 3 ஆக்கி விட்டாங்க. இப்படியே நிறைய எல்லாத்தையும் மாற்றி விட்டாங்கன்னு நொந்து போய் அவர் சொல்கிறாரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த ஒன்று கூட காணாமே எல்லாத்தையும் மாற்றி விட்டீங்களேன்னா இப்போ என்ன அர்த்தம் இருக்குது? அப்போ எப்படி அவங்க செய்வதெல்லாம் நீங்கள் மார்க்கம்னு எடுத்துக்கிறீங்க? எல்லாத்தையும் மாற்றிட்டாங்கன்னு சொன்னால் அப்படி ஒருத்தர் அவர் சொன்னார் இவர் சொன்னார்னு வந்தால் அது மாற்றினதா வஹியில் வந்ததா? வஹியை காட்டினா வஹியில் உள்ளதுன்னு எடுத்துக்கிறோங்க. வஹியை காட்டாமல் செஞ்சார்னா அவருடைய கருத்தில் எடுத்துக்கிறோங்க. நபி சொன்னார்கள்னு சொல்லட்டும், ஏற்றுக்குருவோம். நபி செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு அதை செய்யட்டும். 3 பாங்க நம்ம 30 பாங்க கூட சொல்லட்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 30 பாங்க சொன்னார்கள்னு சொல்லட்டு அந்த பொறுப்பு அவர் சுமந்துக்கிறார், நம்ம பின்பற்றிட்டு போயிடுவோம். அப்படி இல்லாமல் நம்மளா அதிகப்படுத்தினா என்ன அர்த்தம்? இது வந்து புகாரியில் பார்த்தீங்கன்னா 529 530 அனஸ் சொன்னது, எல்லாத்தையும் மாற்றி விட்டீர்கள், ஒன்று கூட இல்லை என்று அவர் நொந்து போய் சொன்னதை புகாரில் பார்க்கணும். அப்போ சஹாபாக்கள் காலத்தில் தாபீன் காலத்தில் நிறைய விஷயங்கள் மாறி போயிருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி ஒன்று சொல்லுது, அவங்க ஒன்று சொல்லியிருக்காங்கன்னு ஆதாரம் கிடைக்குது. இதெல்லாம் நம்ம எல்லாரும் ஏற்றுக்கொண்ட புஸ்தகம் தானே. இதில் எந்த விதமான குறையும் கிடையாது, அறிவிப்பாளர்களையும் கிடையாது, கருத்துலையும் குறை கிடையாது. இதை எப்படி நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணுறது? அவங்கள பின்பற்றினா இப்படி நம்ம சரியாக ஒரு மார்க்கத்தில் அல்ல எப்படி அனுமதிப்பான்? அதை பார்க்க வேண்டியிருக்கு.